ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கடலை மாவு லட்டு. தேவையான பொருட்கள் நம்ம 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து பாதி 1 கப் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 20 முந்திரியை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 30 ml கீ எடுத்திருக்கேன். இது கூட நம்ம இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 30 ml கீ எடுத்துக்கலாம். கீ நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரோஸ்ட் ஆயிரும். பட் மாவு வந்து பச்சை வாசம் வந்து போகாது. பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் இல்லாமல் லட்டு வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீ கலரிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து ரிலீஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா கட்டி நிறையா இருக்குது. இதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுக்கணுன்ட்டு இல்லை, இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த வெள்ளரி விதை அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறணும், கையில் பிடிக்க முடியாது. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது. இதுலேயே வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அப்படியே நம்ம பொறுமையாக ஆற வச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நான் பிடிச்சிட்ருக்கேன். அப்படியே டைட்டாக பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இந்த சைஸில் நம்ம எல்லாமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டோம். பேசன் லட்டு ரெடி. நான் செய்ய போகிறது திணை லட்டு. தேவையான பொருட்கள் நம்ம திணை வந்து 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கடலை நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கருப்பட்டி, அதாவது இது வந்து அச்சு கருப்பட்டி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம் வாசனைக்காக. அதை வந்து சீடு மட்டும் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம லாஸ்ட்டில் நெய் விடணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கருப்பட்டியை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடையில் நம்ம திணை அரிசியும் பொட்டுக்கடலையும் நல்லா அதாவது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா அதாவது வெட்டாக தான் இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்மளாம் 2 டைம் கழிஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அதாவது ரொம்ப தீஞ்சு போயிடும். டேஸ்ட்டும் வந்து மாறிடும். அதாவது திணை லட்டு மாதிரி இருக்காது. கொஞ்சம் கருகுன வாடை அடிக்கும். அதனால் இது பொறுமையாக தான் வறுக்கணும். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அரிசி பொன்னிறமாகணும், லைட்டாக வெடிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா சூடு வந்து நல்லா தெரியும். இந்த திணை அரிசியினோட கலரும் மாறிட்டு வரும், அதாவது வெள்ளையாக மாறிட்டு வரும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சத்தான உருண்டை. அதாவது குழந்தைகளுக்கு வந்து ஒரு லட்டு வந்து நம்ம டெய்லியுமே கொடுத்தா ரொம்ப நல்லது. அதாவது ஃபைபர் இருக்குது, பொட்டுக்கடலையிலையும் நிறையா சத்துக்கள் இருக்குது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். அதாவது தினையும் பொட்டுக்கடலையும் இது கூட நம்ம ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ கொட்டிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்குறோம். இதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு நரநரன்னு வேணும்னா நீங்கள் வந்து
தனியாக வந்து இதை அரைச்சிக்கோங்க. அதாவது பொட்டுக்கடலையே கொஞ்சம் நறுன்னு அரிசி வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டையுமே ஒன்றா அரைச்சதுனால அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நட்ஸ் தேவைன்னா நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். சுவையான திணை லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.